தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்தில் நிற்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார், தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். நீங்கள் எளியவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்கள் வலது பட்சத்தில் நிற்கின்றேன் என்று வாக்குரைக்கின்ற பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷிக்கும் என்னை பிடிக்கவில்லை, வாயினால் பேசுகின்றார்கள், ஆனால் அவர்கள் இதயம் என்னை வெறுக்கின்றது என்று வேதனையில் நான் என்ன நன்மை செய்தாலும் அதற்கு அவர்கள் தீமைதான் நினைக்கின்றார்கள் என்று வேதனையில் எளியவர்களாக நெருக்கப்பட்ட நிலையில், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், அவர்கள் புறக்கணிக்கட்டும் என் அன்பு மகனே மகளே, ஆனால் உன்னை ரட்சிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, இன்னும் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்த உன் வலது பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு பயப்படாதே, அவர்களுக்கு கண்டு நீ கலங்காதே என்று உங்களுக்கு ஆறுதலாக உங்கள் வலது பக்கத்தில் நிற்கின்றேன் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் நாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம், இனி நன்மை செய்து பிரயோஜனம் இல்லை என்று நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். அப்படியல்ல, மேலும் மேலும் நன்மை செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு துன்பமே செய்யலாம், உங்களை இழிவாக நினைக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் நிற்கின்றார். நீங்கள் செய்த நல் கிரியைகளை பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டு இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இன்னும் நன்மை செய்யுங்கள். எளியவர்களாகிய உங்கள் வலது பக்கத்தில் கர்த்தர் நின்று உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எளிய நிலையில் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கூறுகின்றீர், அவர்கள் புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்கவில்லை, உன் வலப்பக்கத்தில் நிற்கின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. சோர்ந்து போன இவர்கள் இன்றிலிருந்து உற்சாகத்துடன் மீண்டும் பழையபடி பிறருக்கு நன்மை செய்து, யார் புறக்கணித்தாலும் அதை கவலைப்படாமல் நீர் வலது பக்கத்தில் நிற்கின்றீர் என்ற அந்த வாக்கியை நம்பி உமக்காக இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவோம் என்று உறுதியிருக்கின்றார்கள். அவர்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அதன்படி அவர்களையும் அவர்கள் சந்ததியும் உயர்த்துங்க. மீட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.